வணக்கம் நண்பர்களே, இது மகாபாரதம். இது வந்து கிருஷ்ணருடைய ஒரு ஒரு நாடகம் மாதிரி தான். ஏன்னா வந்து அப்படி பண்ணாதான் அர்ஜுனனுக்கு கோபம் வரும் அப்படின்றதுனால. ஏன்னா என்ன அர்ஜுனனுக்கு என்னன்னா, நீ ஆயுதம் எடுத்து போரிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆயுதம் எடுத்துட்டியே அப்படின்னா அர்ஜுனனுக்கு அவமானம் தானே. தன்னால தான் அவன் ஆயுதம் எடுத்தானா அசிங்கம் இல்லையா? அதனால தான் அவனை போய் கூப்பிடுறான். ஆனால் அர்ஜுனன் வந்து ஆயுதம் எடுத்ததுக்கு கிருஷ்ணர் ஆயுதம் எடுத்ததுக்கு காரணமாக வியாச பாரதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து வில்லி பாரதத்தை பொறுத்த வரைக்கும் 3வது நாளில் இது வந்துடும், இது நடந்துடும். இதே மாதிரி வந்து வியாச பாரதத்தில் இது ஒரு 7வது நாள் 7வது நாள் நடக்கிற மாதிரி இருக்கும், 4 நாள் கழிச்சு நடக்கிற மாதிரி இருக்கும். அதில் என்ன இருக்கும்னா, இதே மாதிரி துரியோதனன் பீஷ்மரை கேவலப்படுத்தியிருப்பான். என்ன நீங்கள் வந்து ஜெயிக்கிற மாதிரியே தெரியல, நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக தான் போர் புரியுறீங்க, அப்படி இப்படிலாம் அவர் ரொம்ப மோசமாக பேசினோன்னா அவருக்கு கோவம் வந்துடும் பீஷ்மருக்கு. அவர் என்ன சொல்லுவார், நாளைக்கு போர் முடியறதுக்குள்ளே இவங்க 5 பேரையும் நான் கொல்லுவேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிடுவார். இது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடும். ஒற்றர்கள் மூலமாக கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சோன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், இவங்க 5 பேரும் செத்துறக்கூடாதுல, இவங்க சைடு ஏற்கனவே சகாதவன் சத்தியம் வாங்கியிருக்கான், அது வந்து இவருடைய கடமை இவங்களை காப்பாற்றுறது அப்படின்றதுனால நேராக பாஞ்சாலிக்கு சொல்லிவிட்டு பாஞ்சாலியை பாசறைக்கு வர வச்சு என்ன பண்ணுவார், நீ போய் பீஷ்மர் காலில் விழு அப்படின்னு. பீஷ்மர் காலில் நான் போய் விழுறதா என்ன ஆகும் அப்படின்னு அவன் கேட்குறான். நீ பீஷ்மர் காலில் விழுந்தவொன்னே அவர் எந்த பொண்ணு தன்னோட காலில் விழுந்தாலும் தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்றவாரு. அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா அவர் உன் புருஷனை கொல்ல முடியாதுல்ல, உன் 5 கணவர்களையும் கொல்ல முடியாதுல்ல, அதனால போய் விழு அப்படின்னோடனே இவ போறா, இவளை பாசறைக்கு கூட்டிட்டு போறாரு. இவ என்ன பண்றா, காலில் விழறா. காலில் விழுந்த உடனே வந்துட்டு அவர் வந்து தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் முழிச்சு பார்த்துடுறாரு. பார்த்த உடனே திரௌபதினு பார்த்த உடனே தன்னோட சத்தியம் ஞாபகத்துக்கு வருது. ஐயையோ, அவன்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம், இவகிட்ட தீர்க்க சுமங்கலி பவன்னு சொல்லிட்டோம், நம்மளோட வாழ்த்தா நம்மளோட சத்தியமானு கோபமாக வருது. எதுக்கு நீங்கள் வந்த, யாரும் நீங்கள் கூட்டு வந்தா, வெளியில் வா அப்படின்னும் போது வெளியில் வந்து கிருஷ்ணரை பார்க்குறாரு. கிருஷ்ணரை பார்த்தோன்னே, என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னோடனே, இங்கே பாருங்க, நீங்கள் வந்து ஒரு கெட்டவனுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதாவது அநீதி பக்கம் இருக்கக்கூடிய துரியோதனனுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆனால் அவளை பெண் பாவமாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, உன் புருஷன் நல்லா இருப்பான்னு. எது முக்கியம்னு யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போது என்னதான் இருந்தாலும் பீஷ்மருக்கு ஒரு மனசு வருத்தம் இருக்கும்ல, ஐயோ நம்ம சத்தியத்தை மீறிட்டமேன்னு ஒரு மனசு வருத்தம் இருக்கும்ல. அந்த வருத்தத்தை சரி பண்ணுறதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து, அவர் என்ன சத்தியம் பண்ணார், கிருஷ்ணர் நான் ஆயுதம் எடுத்து போர் பண்ண மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணார்ல, அதனால நீ தப்பு பண்ணிட்டியா, நானும் தப்பு தான் பண்ணிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சும்மா சொல்லிட்டோன்னா எதுக்கு இருக்கிறவங்களுக்கும் ஒரு மனசு நிம்மதி இருக்கும்ல, அந்த நிம்மதியை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி ஆயுதத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு நாடகம் பண்ணார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ பீஷ்மருக்கும் என்ன இருக்கும், அப்பா நம்ம மட்டும் சத்தியத்தை மீறலை, கடவுள் கிருஷ்ணனே சத்தியத்தை மீறிட்டாரு, அதனால இதனாலலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு மனசு இருக்கும்ல, அந்த மாதிரி இதை அழகாக்கிறாரு கிருஷ்ணர். இப்போ வில்லி பாரதத்தில் பார்த்தோன்னா அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஆகுதுன்னா, துரியோதனோட தம்பிகள் பீமன் வந்து தினமுமே ஒரு கடமையாக ஒரு 7 பேர் 8 பேரில் ஆரம்பித்து மினிமமாக ஒரு 7-8 பேரில் ஆரம்பித்து துரியோதனோட தம்பிகளை கொண்டுக்கிட்டே இருப்பான். இதான் வந்து பீமனோட வேலையாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, சல்லியன் யாரையாவது கொல்லுவார், சாத்தகி இவங்க சைடில் இருக்கிற சாத்தியகி அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களை யாராவது கொல்லுவாங்க. இந்த நாட்களில் வந்துட்டு குனியோட தம்பிகள் ஒரு 6 பேர், சாத்தியகோட மகன் ஒரு 10 பேர், இவங்கெல்லாம் இறந்து போயிருக்காங்க. இப்படியே வந்து 9வது நாள் வந்துடுது. 9வது நாள் போர் முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா இது எதுவுமே ஒரு முடிவு இருக்கிற மாதிரியே தெரியல, இப்படியே போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போர் முடிஞ்சவொடனே தர்மர் என்ன பண்ணுவார், நேராக போய் பீஷ்மரை பார்ப்பார். பீஷ்மரை பார்த்துட்டு, இதை நான் தான் ஜெயிப்பேன்னு சொன்னீங்க, நியாயம் ஜெயிக்கும்னு சொன்னீங்க, ஆனால் ஒன்றுமே ஜெயிக்கிற மாதிரி தெரியலையே, எப்படி தான் நாங்கள் உங்களை ஜெயிக்கிறது, நீங்கள் எனக்கு வந்து உங்களை ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னே, என்னை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அம்பைன்னு ஒரு பொண்ணு ஒருத்தி என்னை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வரம் இருந்து அவள் இந்த ஜென்மத்தில் வந்து சிகண்டின்னு பிறந்திருக்கா, இந்த மாதிரியான ஆட்கள் என் முன்னாடி இருந்தாங்கன்னா நான் போர் பண்ண மாட்டேன், சிகண்டியை வந்து என்னை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிகண்டி வந்து என்னை கொல்றதுக்கான வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கான், அவனை முன்னிறுத்தி வச்சுட்டு போர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்லி அனுப்பிடுறாரு. இப்போது இந்த விஷயத்தை வந்து இங்கே கிருஷ்ணர்கிட்ட இவர் சொன்னவொன்னே இப்போ மறுநாள் சிகண்டியை முன்னிறுத்தி இவரை கொல்லலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க.
யார் இந்த பாண்டவர்கள் கிருஷ்ணர் எல்லாருமே. அதே மாதிரி மறுநாள் என்ன ஆகுதுன்னா துரியோதனன் பக்கத்துல இருந்து பீஷ்மர் சண்டை போடுறாரு, இந்த பக்கத்துல இருந்து அர்ஜுனன் பீஷ்மரை எதிர்த்து சண்டை போடுறான். அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பீஷ்மரை அர்ஜுனனால் ஜெயிக்க முடியல. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, சிகண்டியை வந்து முன்னாடி நிறுத்துறாரு. சிகண்டியை முன்னாடி நிறுத்தினோடனே சிகண்டி தன் முன்னாடி வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, பீஷ்மர் சண்டை போடாமல் அப்படியே ஆயுதங்களை கையில் வச்சு நிற்கிறாரு, போர் புரியாமல் நின்றுக்கிட்டே இருக்காரு. இப்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, அர்ஜுனை பார்த்து, இங்கே பாரு அர்ஜுனா, இதான் சரியான சமயம், நீ வந்து அம்புகளை பீஷ்மர் மேலே போடு அப்படின்னா அவன் சொல்கிறான், இங்கே பாரு கிருஷ்ணா, அவர் வந்து என் கூட சண்டை போடல, அவர் சிகண்டி கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு, அப்போ பார்த்து நான் அவர் மேலே எப்படி அம்பு விடுறது, அது எப்படி நியாயமாகும் அப்படின்றான். இங்கே பாரு, நியாய தர்மம்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இது இடம் கிடையாது, நியாய தர்மம்லாம் பேசிட்டு இருந்தால் நீங்கள் ஜெயிக்க முடியாது. இப்போ நீ அம்பு அவர் மேலே போடு, அவர் என்ன நிராயுத பாணியாவாக இருக்காரு, கையில் ஆயுதம் வச்சுட்டு இருக்காரு, அதை பிரயோகப்படுத்த மாட்டாரு, அவ்வளோதானே, நான் சொல்கிறத நீ கேளு, போட ஆரம்பி அப்படின்னு சொன்னோன்னே நிறைய அம்புகள் அவர் மேலே போட ஆரம்பிக்கிறான். அம்புகள் வந்து தைக்க ஆரம்பிக்குது. அப்போவுமே அவர் வந்து ஒரு ஒரு அம்பையும் பிடுங்கி பார்க்குறாரு, தான் மேலே தைக்கிற அம்புகள் சிகண்டி போடுறதா இல்லைனா வந்து அர்ஜுனன் போடுறதான்னு. சிகண்டி இவர் கொல்ல மாட்டாரே தவிர சிகண்டி விடுற அம்புனால இவர் சாக மாட்டார். சிகண்டி மூலமாக சாகிறதுன்றது இப்படி தான், அதாவது சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் இவரை கொல்ல முடியும் அப்படிங்கிறது. அதுலேயும் இவர் முடிவு பண்ணணும் தான் சாகிறதுக்கு தயாருன்னு. இப்படி இவர் மேலே அம்புகள் வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த அஷ்ட வசுக்கள் நம்ம சொன்னோம்ல, மீதி இருக்கிற 7 வசுக்களும் மேலே இருந்துக்கிட்டு போதும், இவர் தானே 8வது வசு, நீ ரொம்ப நாள் கீழே போய் இருந்துட்ட, போதும் வாழ்க்கை முடிச்சுட்டு மேலே வா, உனக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்குமே வாழ்ந்தது போதும்டா, ரொம்ப வாழ்ந்துட்டோம், இனி என்ன மறுபடியும் சண்டை போட்டு போதும் அப்படின்னு இவருக்கும் தோன்றதுனால இவருமே வந்துட்டு தான் சாகிறதுக்கு முடிவாயிடுறாரு. இப்போ முழுக்க முழுக்க இவர் உடம்பு முழுக்க அம்புகள், எப்படின்னா முள்ளம்பன்றிக்கு எப்படி எல்லா பக்கமும் அம்புகள் இருக்கும், அது மாதிரி ஒரு உடம்பு முழுக்க அம்புகள் தைக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் அவர் அப்படியே அவரோட தேர்லேருந்து கீழே சரிகிறாரு. கீழே சரிஞ்ச உடனே போர் அப்படியே நிறுத்தப்படுது. ஏன்னா பீஷ்மர் அந்த பாட்னார் இருக்கிறதுலேயே பெரியவர், அவர் கீழே விழுந்துட்டாருன்னொன்னே எல்லாரும் போரை நிறுத்திட்டு பக்கத்தில் ஓடி வராங்க. துரியோதனர்களும் ஓடி வராங்க, பாண்டவர்களும் ஓடி வராங்க. 2 பேரும் ஓடி வந்தோடனே அவர், எனக்கு யாராவது தலையணை கொடுங்க, என் தலை கீழே சாஞ்சி கிடக்கு, எனக்கு கழுத்து வலிக்குது, எனக்கு தலையணை வேணும் அப்படின்னா அங்கே இருக்கிற மன்னர்கள்லாம் வந்துட்டு தலையணை தேடி ஓடுறாங்க. அப்போது அவர் சிரிக்கிறாரு, இந்த இவங்க யாருக்குமே தெரியல, எனக்கு தலையணை பட்டு தலையணைலாம் இதுக்கு சரிப்பட்டு வராது, அர்ஜுனா உனக்கு புரியுதா எனக்கு என்ன தலையணை வேணும் அப்படின்னோன்னா அர்ஜுனன் வந்து ஒரு 3 அம்பு விட்டு அவருக்கு அது ஒரு தலையணை மாதிரி உருவாக்குறான். அதே மாதிரி எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே அவன் அதே மாதிரி பூமியில் ஒரு இடத்துல ஒரு அம்பு விடான், அந்த இடத்துல தண்ணி அழகாக அவருக்கு குடிக்கிற அளவுக்கு வாயில் வந்து அப்படி கரெக்டாக விழுது. அவர் தண்ணி குடிச்சிட்டு தாக சாந்தி ஆகிடுறாரு. இப்போ எல்லாரும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அழாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ இறந்து போக போகிறதில்ல, ஏன்னா அப்போ வந்து தட்சாயணம் உத்தராயணம் நடக்குதுல்ல, அவர் வந்து தட்சாயணத்தில் இறந்து போக வேணாம், உத்தராயணத்தில் இறந்து போகணும்னு நினைக்கிறாரு, நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்துட்டு தான் இறந்து போவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. போயிட்டதுக்கப்புறம் மாலை மங்கிடுது. கொஞ்சம் இரவு நேரம் ஆனதுக்கப்புறம் அவர் கால் பக்கத்தில் யாரோ வந்து அழுகிற சத்தம் கேட்குது. யாரோட கண்ணீரோ அவரோட காலில் படுது. யாரோ வந்து கால் பக்கம் நின்று அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு தாங்க முடியாத வலியோட, என் கால் பக்கம் நின்று அழுகிறது யார், என் முன்னாடி வாங்க, உங்களை நான் பார்க்கணும் அப்படின்றாரு. முன்னாடி வராங்க. முன்னாடி வர்றது வேறு யாரும் இல்லை, கர்ணன். வந்துட்டு நான் வேறு யாரும் இல்லை, உங்களால் காலம் முழுக்க வெறுக்கப்பட்ட துர்பாக்கியசாலியான கர்ணன் தான் நான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சிரிக்கிறாரு. கர்ணா, நீ நினச்சியா எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு, நீ வந்து குந்தியோட மகன்னு எனக்கு ஆரம்பத்துலேருந்து தெரியும், நீ எவ்வளோ பெரிய வீரனும் தெரியும், நீ எவ்வளோ நல்லவனும் தெரியும், நான் ஏன் உன்னை வெறுத்து பேசினேன்னு உனக்கு தெரியுமா, இந்த துரியோதனனுக்கு ஒரே நம்பிக்கை ஒரே பலம் நீ மட்டும்தான், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உன்கிட்டருந்து அவனை பிரிச்சுட்டா எப்படியாவது இந்த போரை தடுத்துடலாம், எப்படியாவது வரப்போகிற அபாயத்தை தடுத்துடலாம் தான் நான் காலம் முழுக்க முயற்சி பண்ணேன், ஆனால் அது எப்போவுமே நடக்கலை, மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த வருத்தமும் கிடையாது, நீ எவ்வளோ பெரிய வீரன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக துரியோதன்கிட்ட சொல்கிறேன், அடுத்து உன்னை தளபதி ஆக்கணும்னு, நீ தளபதி ஆகிறதுக்கும் இந்த படையை ஏற்று நடத்துறதுக்கும் எல்லா தகுதியும் இருக்கக்கூடியவன் தான் நீனு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கூட நீ வந்து அவனை விட்டுட்டு போயிட்டனா இந்த போர் நின்றுடும்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை என் நண்பனுக்காக உயிர் விடுவேன், உங்களுக்கே தெரியும் அவனுக்காக தான் நான் வாழ்கிறேன், இந்த உடம்புல உயிர் இருக்கிறது அவனுக்காக தான் வாழ்வேணும்னு கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பார்த்தேன், உன்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு நினச்சேன், அப்பையும் நீ வந்து அவன் கூட நிற்பேன்னு சொல்லிட்டா, பரவாயில்ல நில்லு, அவன் பக்கத்துலேயே நில்லு, அவனை நல்லா பார்த்துக்கோ, அவனுக்காக போர் பண்ணு, உன்னால் முடிஞ்ச
அளவுக்கு அவனை எப்படியாவது ஜெயிக்க வைக்க பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் சொல்லிடுறாரு. அவனும் கர்ணனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். 10 நாள் முடிஞ்சிருச்சு இல்லையா? 10வது நாள் தான் இது நடக்குது. 11வது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, துரோணரை சேனாதிபதி ஆக்குறாங்க. துரியோதனன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ பீஷ்மர் இல்லை, இப்போது நான் வந்து துரோணரை வந்து சேனாதிபதி ஆக்கலாம்னு நினைக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் வந்து இதுக்கு சம்மதம் நினைக்கிறேன்னு எல்லாருக்குமே சம்மதமாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து துரோணருக்கு அடுத்த பீஷ்மருக்கு அடுத்த இடத்துல இருக்கிற துரோணாச்சாரியார் தான். அவர் நம்மளுடைய சேனாதிபதியாக இருந்தால், தளபதியாக இருந்தால் நம்ம எல்லாருக்குமே நல்லதுன்னு எல்லாரும் யோசித்தோன்னே அவர் சேனாதிபதி ஆகிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது துரோணருக்கு. இப்போ துரோணர் என்ன பண்ணுறாருன்னா, போருக்கு போகிறதுக்கு முன்னாடி துரியோதனனை பார்த்து, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், நீ என்னை சேனாதிபதி ஆக்குனதுனால நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாரு. என்ன நினச்சி இவர் கேட்குறாருன்னா, இவன் வந்து அர்ஜுனனை வந்து கொல்ல சொல்லுவான், நம்ம அர்ஜுனனை கொண்டுடலாம் அப்படின்ற அர்த்தத்தில் அவர் கேட்குறாரு. ஆனால் இவரையே அசரடிக்கிற வகையில் துரியோதனன் என்ன கேட்குறான்னா, எனக்கு தர்மர் வேணும், உயிரோட வேணும் அப்படின்னு கேட்குறான். இவனுக்கு வந்து துரோணருக்கு வந்து ஆச்சரியமாயிடுது. பரவாயில்ல, இவனுக்குள்ளேயும் ஏதோ நல்ல இது இருக்குது போல இருக்குது. கூடுதலாக வந்து தர்மரை வந்து எல்லாருக்கும், தர்மரை பிடிக்காதவங்களே இருக்காதுன்னு சொல்லுவாங்களே, அவர் எல்லாருக்கும் பிடிக்கும், அது உண்மைதான் போல இருக்குது. பாரு, ஆனானப்பட்ட துரியோதனனே தர்மரை வந்து உயிரோட பிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறான்னா, அப்போ பிடிச்சிட்டு உயிரோடு பிடிச்சிட்டு வந்துட்டு நீங்கள் ஆட்சியை வச்சுக்கோங்கன்னு சொல்ல போகிறானோ என்னமோ அப்படிலாம் நினச்சிட்டு, எதுக்காக நீ வந்து தர்மரை கேட்டிருக்க அப்படின்னு அவன் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை ஆச்சாரியாரே, நான் பாட்டுக்கு வந்து தர்மரை கொண்டுட்டேன்னா பீமன் அர்ஜுனெல்லாம் சேர்ந்து என்ன கொண்டுருவாங்க, எனக்கு அது வேணாம். ஆனால் தர்மரை நம்ம உயிரோடு பிடிச்சிட்டு வந்துட்டோன்னா அவரை நம்ம மிரட்டி தாயம் விளையாட வச்சிடலாம். தாயம் விளையாட வச்சு மறுபடியும் அவங்க வாழ்க்கை முழுக்க காட்டு காமிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் தாயம் விளையாட வைக்கலாம். அதுக்கு தான் நான் அவர் கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கே வந்து செய் அப்படின்னு ஆகிடும். சரி, நான் வாக்கு கொடுத்தபடி உனக்கு நான் வந்து தர்மனை பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த நாள் போர் நடக்குது. அந்த நாள் போரில் அவர் என்னென்னவோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரால் தர்மரை பிடிக்க முடியல. தர்மரை அவரை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து அர்ஜுனன் வந்து அவரை காப்பாற்றிடுறான். அன்றைக்கி அவரால் அதை செய்ய முடியல. அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, மறுநாள் வந்து துரியோதனன் கிட்ட என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, தர்மரை பிடிக்கிறதுலாம் அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. தர்மரை சுற்றி வந்து பீமன் அர்ஜுனன்லாம் மாறி மாறி அரண் மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க. அர்ஜுனனை நீ பீமனை கூட விடு, அர்ஜுனனை மட்டும் நீ அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒன்று பண்ணி நான் வந்து தர்மனை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு 12வது நாள் போரில். உடனே அப்போது எல்லாம் அந்த ஆலோசனையெல்லாம் நடக்குது. அதில் வந்துட்டு அர்ஜுனனை தனியாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் திரிகர்த்தர்கள், அதாவது சம்சப்தர்கள் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்தவங்க இருக்காங்க, சுசர்மா அவனை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து தற்கொலை படை மாதிரி, அவங்க வந்து செய் அல்லது செத்து மடி மாதிரி புறமுதுகிட்டலாம் ஓட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வா என் கூட போட்டிக்கு வா, என் கூட சண்டைக்கு வா வா வான்னு கூப்பிட்டு அர்ஜுனனை சண்டை போட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிடணும்னு முடிவாகுது. இது முடிவாயிட்டோன்னா 12வது நாள் துரோணர் வந்து இவரை தூக்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்து பாண்டவர்களுக்கு தெரிய வருது. கிருஷ்ணர் மூலமாக ஒற்றர்கள் மூலமாக எல்லாம் தெரிய வந்தவுடனே தர்மர் பயந்துடுறாரு. அப்போ வந்துட்டு அர்ஜுனன் நான் சொல்கிறேன், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்துக்கு வராங்க. போர்க்களத்துக்கு வந்தவுடனே இந்த திரிகர்த்தர்கள் வந்து அர்ஜுனனை தான் வா என் கூட சண்டைக்கு வா, ரோஷம் இல்லை மானம் இல்லை, சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டே இருந்தோன்னே அர்ஜுனனுக்கு கோபம் வருது. இப்போ அண்ணனை விட்டுட்டு போகணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் என்ன பண்ணுறான், திஷ்ட துய்மன் இருக்கான்ல அவனை கொண்டாந்து அங்கே நிறுத்துறான். ஏன்னா திஷ்ட துய்மன் இருந்தாலே வந்துட்டு இவர் துரோணர் போட்டி போட மாட்டார், பெருசாக சண்டை போட மாட்டார். ஏன்னா அவனால தான் தனக்கு மரணம் அப்படிங்கிறது துரோணருக்கு தெரியும். தன்னோட யமனை முன்னாடி பார்க்கும்போது யாரால் நிம்மதியாக இருக்க முடியும், என்னதான் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும்ல. அதனால அண்ணனை பாதுகாக்க சொல்லி திஷ்ட துய்மனை விட்டுட்டு இந்த பக்கம் போய் திரிகர்த்தர்களோட அர்ஜுனன் போர் பண்ணுறான். அதே நாளில் வந்துட்டு கடோத்கஜனுக்கும் சல்லியனுக்கும் போர் நடக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பகதத்தன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இந்த 12 நாட்களுமே துரியோதனர் பக்கம் வந்து சண்டை போடுற ஒரு மிகச்சிறந்த வீரர், ரொம்ப 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 வயசானவர். அவரை யாராலையும் அவர் போகிற இடத்துல அவர் ஒரு யானையில் வேறு ஏறி போர் பண்ணுவார். அவர் போகிற இடத்துலலாம் வந்துட்டு பாண்டவ படைக்கு பெரிய அழிவு தான் உண்டாகும். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அர்ஜுனனோட சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் ஒரு வைஷ்ணவாஸ்திரம் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே விடுறாரு. தட்டுன்னு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, எழுஞ்சி நின்றுடுறாரு. அவரோட தேர்தட்டில் எழுஞ்சி நின்று, அதாவது அர்ஜுனனை மறைக்கிற மாதிரி நின்ன உடனே அந்த அஸ்திரம் கிருஷ்ணர் மேலே வந்து படுது. கிருஷ்ணர் மேலே வந்து பட்ட உடனே அது மாலையாக மாறி அவர் கழுத்தில் விழுது. வைஜெயந்தின்ற மாலையாக மாறி அவர் கழுத்தில் விழுகுது. இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு கோபம் வந்துடுது. என்ன கிருஷ்ணா நீ பண்ணுற, எனக்கு என் மேலே வர வேண்டிய ஆயுதத்தை நீ வந்து உன் மேலே எடுத்துக்கிட்டனா என்ன அர்த்தம், அப்போ எனக்கு என்ன தான் மரியாதை இருக்குது, எனக்குன்னு ஒரு வீரம் இருக்கு இல்லையா அப்படிலாம் பேசினோடனே, நீயும் வீரமும் அது எவ்வளோ பெரிய அஸ்திரம் தெரியுமா, அந்த அஸ்திரத்தை
நான் வந்து நரகாசுரனுக்கு பூமாதேவி கொடுக்க சொன்னான்னு சொல்லி நான் நரகாசுரனுக்கு கொடுத்தேன். அது இப்போ இவன் கிட்ட வந்திருக்கு. அது உன் மேல பட்டுருந்துச்சுன்னா நீ இந்நேரம் பஸ்மமாயிருப்ப. அப்படிலாம் நீ பொழைச்சிக்க முடியாது. சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும். அதனால தான் நான் எந்திரிச்சேன். இப்போ நீ அவனோட நேரடியா போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் பண்ண சொல்றாரு. இந்த பகதத்தன் அப்படிங்கிறவன் ரொம்ப வயசான மன்னன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எந்த அளவுக்கு வயசானவன்னா, இந்த தோலெல்லாம் சுருங்கி இருக்கும்ல, ரொம்ப வயசாயிடுச்சுன்னா கண்ணு புருவம்லாம் கீழே விழுந்துரும் இல்லையா? சுருங்கி அப்படியே. அந்த மாதிரி சுருங்கி விழற புருவம் கண் பார்வையை மறைக்கும்ல. அதனால அந்த பகதத்தன் என்ன பண்ணுவானா, அந்த புருவத்தை 2 சதையை விழுந்த கீழே விழற சதையும் தூக்கி பட்டு துணியால் நல்லா ஒரு வெள்ளை பட்டு துணியால் கட்டிக்கிட்டு கண்ணு நல்லா தெரியணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதை வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு, பாரு அவன் எப்படி சண்டை போடுறான்னு அப்படின்ற மாதிரி. அப்போ அர்ஜுனனுக்கு தோணுது, அப்போனா அந்த துணியை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா அந்த ஆளுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும் அப்படின்னு முதல்ல ஒரு வில்ல எடுத்து ஒரு அம்பை வந்து அந்த துணியை கிழிக்கிறதுக்கு அனுப்புகிறான். அந்த துணி விட்டு போகுது, அந்த கண்ணு மறைஞ்சிருது. அந்த துணி விட்டு போனவொடனே அவர் கட்டியிருந்த அந்த சதை கீழே விழுது இல்லை, விழுந்தவொடனே அவருக்கு கண்ணு கொஞ்சம் தெரியாமல் போயிடுது. அப்போ வந்து அர்ஜுனன் அவர் மேலே நிறைய அம்புகள் விட்டு அவரை கொன்னுடுறான். இப்போது இந்த 12வது நாள் யுத்தம் வந்து துரோணருக்கு தோல்வியாகும். அவர் நினச்சதை பண்ண முடியாத அர்ஜுனன் பக்கம். அர்ஜுனன் என்ன நினச்சானோ அதை பண்ணுறான். முடிஞ்ச அளவுக்கு சப்தர்களை அதாவது திரிகத்தர்களை கொன்னுடுறான். இப்படி பாண்டவர்களுக்கு வெற்றியாக முடியுது. இந்த 12வது நாள் முடிவில் இவன் என்ன பண்ணுறான், கர்ணன் வந்து துரோணரை கிண்டல் பண்ணுறான். அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், இவங்களை இப்படி கூட்டிகிட்டு போனால் நான் வந்து தர்மனை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிலாம் சொன்னீங்க, ஒன்றும் நடக்கலை போல இருக்குன்னெலாம் கிண்டல் பண்ணுறான். இது அவருக்கு அசிங்கமாக இருக்குது. மறுநாள் 13வது நாள் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவனும் என்ன பண்ணுறான், துரியோதனனும் என்ன பண்ணுறான், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் உண்மையிலே எனக்காக தான் போர் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு ரொம்ப ஆஸ்தான சீடன் அந்த பக்கம் இருக்கானே அவனுக்காக பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல, நீங்களாம் எனக்கு ஜெயிச்சு கொடுப்பீங்கனாலே தெரியல, அப்படி வந்து வாய்ஸ் அவடாலாம் பேசுனீங்க, தர்மரை கூட்டிகிட்டு வரேன்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலைன்னுலாம் மொத்த படை ஆட்களுக்கு முன்னாடியும் பேசிடுறான். எல்லா படைத்தலைவர்கள் முன்னாடியும் பேசினோன்னு சேனாதிபதியாக இருக்கிற துரோணருக்கு இது ரொம்ப ரொம்ப அசிங்கமாயிடுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே பார் துரியோதனா, இன்னைக்கு நான் வந்து ரொம்ப மிகப்பெரிய வீரன், அந்த பக்கம் இருக்கிற மிகப்பெரிய வீரன் ஒருத்தனை நான் கொல்லலைன்னா என் பேர் வந்து துரோணர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு போகிறாங்க. 13வது நாள் போர் தொடங்குது. இந்த 13வது நாள் போர் தொடங்கின உடனேயே வழக்கம் போல் அந்த திரிகத்தர்கள் இருக்காங்கள்ல, அந்த தற்கொலை படை ஒரு பக்கமாக, அதாவது அவங்க ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னா அவங்க ஒரு மூலையில் போய் நின்றுக்கிட்டு, ஏதோ ஒரு வடக்கு பக்கமோ தெற்கு பக்கமோ போய் நின்றுக்கிட்டு அர்ஜுனனை கத்தி கத்தி கூப்பிடுறது, எங்கள் கூட வா சண்டை போடு, நீ நல்ல ஆம்பளை தானா, நீ வீரமானவன் தானா அப்படின்னு சொல்லி அவனை தனியாக இழுத்துட்டு போகிறது. அதுதான் மொத்த ஐடியா. ஸோ இன்றைக்கும் வந்து அர்ஜுனன் அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்ப போகும்போது வழக்கம் போல் அண்ணனுக்கு துணையாக வந்து யாராவது வேணும்ல, இது பாரு அபிமன்யு அப்பா பெரியப்பா விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான்.